ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, ஜன்னாட்டவர்க்கு மறைவா போற்றி. ஸ்மிருதே சகல கல்யாண பாஜனம் யத்ர ஜாயதே புருஷத்தமஜோ நித்யம் ரஜாமி சரணம் ஹரிம். யசிவோ நாம ரூபாப்யாம் யா தேவி சர்வமங்களா. தயோகோ சம்ஸ்மரணாத் பும்சாம் சர்வதோ ஜெயமங்களம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்தனை பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டும். சிவபெருமானுடைய திவ்யமான சரணங்களுடைய பத்திர புஷ்பத்தை சாற்றி நமஸ்கரிப்போமாக. அக்னி நட்சத்திர காலம். இந்த அக்னி நட்சத்திர காலம்ங்கிறதே தேவலோகத்திலே இது மாத்தியானிக காலம். இது சூரிய பகவானுடைய திவ்யமான ஒரு அருட்பார்வை பூமியில படுறதே, பூமியாகப்பட்டது சற்றேனும் விரிஞ்சு கொடுக்கிறது. பூமியிலேருந்து சில ஔஷதங்கள்லாம் வெளியில கிளம்பி வந்து அந்த வருஷத்துக்கு தேவையான மழைய அக்னி நட்சத்திர காலம் சங்கல்பிச்சு தருது அப்படிங்கிற இயற்கை ரொம்ப ஆச்சரியமா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறது தான் எல்லாமே. நாம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய சகலம். அப்போ நம்ம இயற்கையோடு நம்ம வாழறதுக்கு பழகிட்டோம் அப்படின்னா எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ரொம்ப உஷ்ணமான இந்த காலத்துல இந்த உஷ்ணம் இவ்வளவு இருந்தாலும் இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணலாம்? சரீரத்தை பாதுகாக்கிறதுக்கு வேண்டிய வழிகளை எல்லாரும் சொல்றா. இந்த சரீரத்தின் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ன சிரமப்படுங்கிறத யாரும் கவனிக்கிறது இல்லையா? இந்த லோகம் இந்த உஷ்ணத்திலேருந்து காப்பாத்திட்டோம்னா நாம் அதுலேருந்து தப்பிச்சுருக்கோம். என்ன அப்படின்னா, அஷ்டதிக் பாலகர்ல அக்னி பகவானுடைய ஸ்தானம் 2வது இடம். பூர்வ திசை தேவேந்திரனுக்கு, தென்கிழக்கு அக்னி பகவானுக்கு. இந்த அக்னி பகவான் கண்டதெல்லாம் சாப்பிட்டார், பார்க்கறது எல்லாத்தையும் எரிக்கிறார் இல்லையா? ஒரு சந்தர்ப்பத்துல தேவர்களால் அந்த அக்னியை தாங்க முடியல. அப்போ எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டாங்க. இப்போ சிவபெருமான் அக்னி பகவானை கூப்பிட்டு, வருஷத்துல ஒரு 21 நாள் நீ எவையெல்லாம் நீ வச்சுட்டு இருக்கையோ அதெல்லாம் சூரிய பகவான்கிட்ட கொடு, உன்னை திருப்பி சரி பண்ணி கொடுத்துடுவ. அதாவது நாம எங்கெங்கெல்லாமோ பண்ணக்கூடிய பாவங்களை புண்ணிய நதிகள்ல நீராடுறதே அது நிவர்த்தியாரு. அது மாதிரி அக்னி பகவானாகப்பட்டவர் ஒரு வருஷம் நாம எதெல்லாமோ போட்டு இருக்கிறோம், என்னென்னலாமோ பண்றோம். இதெல்லாம் யார் பண்றான்னா அக்னி பகவான். அப்படி அக்னி பகவான் தான் வாங்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தை 21 நாள் சூரிய பகவான் மூலமா வெளியில விடுறார். அதனால தான் இவ்வளவு உஷ்ணம் இருக்கு. அடிக்கிற காத்து பார்த்தோம்னா அப்படி இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிவ ஆராதனை பண்ணணும். நம்ம கிரகத்திலேயே சுவாமிக்கு நிறைய நைவேத்தியம் பண்ணணும், நிறைய பூஜை பண்ணணும், நிறைய பகவான் நாமா சொல்லணும். என்னடா வெப்பமா இருக்கு இதெல்லாம் சொல்றாருன்னு பாக்குறீங்களா? இதை தாக்கக்கூடிய மனோபலமும் இந்த லோகத்துல இயற்கை இருந்தா தான் நம்ம நல்லா இருக்கும். நமக்கு நல்ல காத்து கிடைக்கிறது எதனால? விருட்சங்கள்னால கிடைக்கிறது. அந்த விருட்சங்களை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஒரு மரத்தை அழிச்சோம்னா 10 மரம் வைக்கணும், அப்பதான் ஒரு மரத்தை அழிக்கணும். 10 மரம் வச்சா 10 மரமும் பிழைக்க போறது இல்லை, 2ஓ 3ஓ தான் பிழைக்க போகுது. அதனால ஒரு மரத்தை அழிக்காமல் பாதுகாக்கணும். அப்போ அந்த மரம் தான் நமக்கு எல்லாத்துக்கும். மரத்துக்கு எத்தனை பேர்? மரத்துல பல வகையான மரங்கள், அதுல பேர் பாருங்களேன். ஆலமரத்தினுடைய இலை இலைங்கிறோம், தென்னை மரத்துல ஓலைங்கிறோம், கீழே விளந்தாக்க புல்லுங்கிறோம், மேலே படர்ந்தாக்க கொடிங்கிறோம், இன்னும் கொஞ்சம் தழைச்சுட்டு போனாக்க பூண்டுங்கிறோம். எத்தனை பேர் இருக்கு பாருங்க. ஒரு மரம் தான் தங்கிட்டேருந்து பரிணமிக்கிறத பல்வேறு விதமான பெயர்கள் இதற்கு இருக்கு. இது இத்தனையுமே என்ன பண்றதுன்னு கேட்டாக்க,
நமக்கு தேவையான அளவுக்கு நாம் உயிர் வாழ்வதற்கு வேண்டிய காற்றை கொடுக்குறது. அதனால இந்த மரத்துக்கு நிறைய தீர்த்தம் சேர்க்கணும், நிறைய ஜலம் விடணும். இதுலயும் வேப்ப மரம் எந்த இடத்துல இருக்கோ அந்த வேப்ப மரத்தை சுத்தி ஒரு 500 மீட்டர், 1/2 கிலோமீட்டர் அளவுக்கு அந்த காற்றை சுவாசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு கேட்டாலே நமக்கு வியாதியே இருக்காது. நிறைய வேப்ப மரம், எங்க பார்த்தாலும் வேப்ப மரம். யாராவது வேப்ப மரத்தை வைக்கிறாளான்னு பார்த்தா கிடையாது. ரொம்ப அபூர்வம் வேப்ப மரத்தை கொண்டு போய் வைக்கிறேன் அப்படின்னாக்க. ஏன்னா இந்த பறவைகள் தான் சாப்பிட்டு அதனுடைய அந்த விதைகளை கொண்டு போய் எங்கேயோ உமிழும். அது உமிழற இடத்துல எல்லாம் வரும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா அதை பிடுங்கி விட்டு எரிஞ்சுட்டே இருப்போம். அதுல 6, 7 ஒன்னே ஒன்றும் மெதுவா வரும், வந்துட்டே இருந்து அது மெதுவாகும். அது வேப்ப மரத்துக்கு உண்டான ஒரு ஆட்டம். அதே மாதிரி அரச மரத்தை பாருங்க, எங்கேயாவது அரச பிரதிஷ்டைன்னு பண்ணுவோம். இது கோவில்ல இயற்கையா வந்தது. 2வது கோவில் கோபுரங்கள்ல பாருங்க, பொம்மைக்கு நடுவுல சின்னதா வளர்ந்துட்டு எப்படி வருதுன்னே தெரியல. நம்ம அழகா நோண்டி சின்னதா கொண்டு வந்து ஒரு ஜாதி மல்லிகை புஷ்பம் எங்கேயோ கிடைச்சதுன்னு கொண்டு வந்து வச்சு அதுக்கு சரியா தண்ணி ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து தடையெல்லாம் கட் பண்ணி சரியா வரத்தை பார்த்தா பட்டு. ஆனா பாருங்க மேல கோபுரத்துல அரச மரம் அழகா முளைச்சு வெளியில வந்து அதை பிடுங்குறதுக்கு நம்மளால முடியல. எந்த இடத்துல எது வரணுங்கிறத சுவாமி முடிவு பண்றாரு. ஆனால் அக்னி நட்சத்திர காலத்துல அதை திட்டாதீங்க. இவ்வளவு வெப்பமா அப்படின்னு திட்டாதீங்க. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி சொல்வோம், இதை தாங்கக்கூடிய அளவுக்கு எனக்கு சக்தியை கொடு. நாம வெயில்ல போகாம இருக்கணும். நமக்கு காரியம் இருந்தால் அந்த காரியத்தை மட்டும் பண்ணணும். இயற்கையை திட்டுறதுக்கு நமக்கு யோக்கியதை கிடையாது. இயற்கையை சுத்தமா வச்சுக்கிறதே நம்ம கிடையாது. அப்புறம் நம்ம இயற்கையை எப்படி திட்ட முடியும்? இயற்கை தான் இறைவன். பஞ்ச பிரகிருதி காரணாதனமான இந்த பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்கள் எல்லாம் ஒண்ணு பண்ண முடியும். இந்த அக்னி தான் சூரிய பகவானிடத்திலே இருந்து உமிழக்கூடிய இந்த அக்னி தான் பூமி உள்ளுக்குள்ள போய் ஔஷதத்தை ஏற்படுத்தி அந்த ஔஷதம் வெளியில வந்து எங்கேயோ ஒரு இடத்துல கடலுக்கு மேல போய் அது பரவி நின்று கடல் அதற்கு மேல இருக்கக்கூடிய காற்றை சுழற்றி விட்டு அந்த காற்று ஆகாயத்துல இருக்கக்கூடிய வருண பகவானுக்கு கொடுத்து வருண பகவான் பூமியை குளிர்விக்கிறார். எல்லாம் உன்னோட ஒண்ணு சேரப்பட்டது, எல்லாத்துக்கும் உன்னோட ஒண்ணு தொடர்பு இருக்கு. அதனால சூரிய பகவான் இப்போ என்ன பண்ணலாம்னா நிறைய இளநீர் அபிஷேகம், சிவாலயங்கள்ல சுவாமிக்கு நிறைய இளநீர் அபிஷேகம், வருண ஜபம் பண்ணலாம். வருண பகவான் பூஜை பண்ணி ஜபம் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா வருணோ தர்மபதி நாம் அப்படின்னு நாம கஷ்டப்படுறோம். வேற எத்தனை ஜீவராசிகளை பார்க்கணும். இந்த ஜீவராசிகள் எல்லாம் எத்தனை கஷ்டப்படுறோம். பசுவா இருக்கட்டும், மற்ற மிருகங்களா இருக்கட்டும், பறவைகளா இருக்கட்டும். தினம் எங்க ஆத்துக்கு வந்து ஒரு பறவை காலையில வந்து உட்காந்து அது என்னமோ அனுஷ்டானம் பண்ற மாதிரி காத்திருந்து தொட்டியில காலையில ஸ்நானம் பண்ணிட்டு தொட்டியில தண்ணி குறையாம வச்சுக்க. காரணம் என்ன அப்படின்னா ஏதோ ஒரு ஒரு ரிஷியா கூட இருக்கலாம், வேற ஏதாவது இருக்கலாம். அந்த பறவை தினம் வருது, 3 முறை ஸ்நானம் பண்ணிட்டு போகுது. நம்மள மாதிரி நம்ம ஒரு முறை ஸ்நானம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறது, என்னுடைய உடம்பெல்லாம் செலுத்துக்கிறது, 2வது முறை திருப்பி ஸ்நானம் பண்றது, திருப்பி 3வது முறை முயற்சி பண்ணிட்டு திருப்பி இருந்து ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கிளம்புது. ஆக இயற்கை நம்மளால முடிஞ்ச உபகாரங்களை நம்ம இயற்கைக்கு பண்ண இயற்கை நமக்கு சாதகமாக மாறி தரும். அக்னி நட்சத்திர காலங்கள்ல நிறைய நீர் நம்மளால முடிஞ்ச இடங்கள்ல கொண்டு போய் கொடுக்கலாம். சுவாமிக்கு நம்ம அதுல நைவேத்தியம் பண்ணலாம், நிறைய சுண்டல் நைவேத்தியம் பண்ணலாம், இளநீர் நிறைய சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம். எப்பெல்லாம் வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ நிறைய இளநீர் அபிஷேகம் பண்ணலாம். இந்த அக்னி நட்சத்திரத்துல இருந்து நாம் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவசியமானது சுத்தமான அபிஷேக பொருள்ல இது எல்லாமே சுத்தமான தெரியல. எல்லா பொருட்கள்லையும் ஏதோ ஒன்று வந்து சுத்தமான அபிஷேக தீர்த்தம். இளநீர் அபிஷேகம் இல்லாம அபிஷேகமே பண்ணக்கூடாது. இளநீர் இல்லாமல் நீங்கள் அபிஷேகம் பண்ணினா அவ்வளவு அபிஷேகம் உத்தமம் கிடையாது. எந்த விதமான பரிசுத்தமான ஒரு தீர்த்தத்துக்கு உண்டான மகத்துவம் இளநீருக்கு இருக்கு. எந்த கைப்படலை, எந்த கலப்பும் ஆகல. சுவாமிக்கு இளநீர் அபிஷேகம் அவ்வளவு உத்தம். எல்லா கோவில்கள்லையும் நம்ம போய் வாங்கி கொடுப்போம். நிறைய அபிஷேகம் பண்ண சொல்லுவோம். சுவாமிக்கு எந்த அளவுக்கு அபிஷேகம் பண்றோமோ அதே அளவுக்கு அதை நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். சாதாரணமா அதை குழந்தைகளுக்கு பிரசாதமா கொடுக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ற மாதிரி அதை நைவேத்தியம் பண்ணிட்டு குழந்தைகளுக்கு நிறைய கொடுக்கலாம். இதை தாங்கக்கூடிய ஆற்றல் சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய இந்த கதிரை, சூரியன் கிட்டேந்து வரக்கூடிய இந்த அக்னியை தாங்கக்கூடிய இந்த ஆற்றல் இளநீருக்கு உண்டு. அதனால சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணினா அந்த அந்த வெப்பம் குறையும்.
மரங்கள் நன்னா இருக்கும். பகவான் இந்த காலத்துல கவனிச்சோம்னா நிறைய தேங்காயை உற்பத்தி பண்ணி தருவோம். தை மாசத்துல ஆரம்பிச்சது எல்லா காலங்களையும் இருந்தா கூட இந்த சைத்திர மாசத்துலயும் மாதவி மாசத்துலயும் நிறைய கொடுத்துட்டு இருப்பான். நிறைய சிவாலயங்களுக்கு இளநீர் கைங்கரியம் பண்ணுங்கோ, அவ்வளவு உத்தமம். அக்னி நட்சத்திரத்தை தயவு செஞ்சு திட்டவே திட்டாதீங்கோ. 21 நாட்கள் அக்னி பகவான் எல்லா இடத்துலையும் பிரசன்னதையா இருந்தால்தான் அந்த வருஷம் நல்ல மழை நமக்கு இருக்கும். நல்ல மழை இருந்தால்தான் தானியங்கள் விருத்தியாகும். பூமியில எல்லாம் தேவையில்லாததெல்லாம் அழிக்கக்கூடிய ஆற்றல் அக்னி பகவானுக்கு மட்டும்தான் உண்டு. தேவையில்லாத எல்லாத்தையும் புஷ்கிட்டு விடும். தேவையானது எல்லாவற்றையும் உயிர்ப்பித்து கொடுக்கும். அக்னிக்கு 2 மனைவி, சுவாகா சுதாங்கிற 2 மனைவி, 7 நாக்கு, பஞ்சபக்திரம் திரிநேத்திரஞ்ச சதுர்ஹஸ்தம் திவாதகம் ஸ்வேதவர்ணம் ச வாகீஷம் அபயம் வரதம் ததான்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அக்னி கையில சிற்கு சிறுவம் வச்சுட்டு யாகம் பண்ணக்கூடிய அக்னியாக இருந்து கொண்டிருக்கின்றார். 7 நாக்குகளை உடைய அந்த அக்னி ஹிரண்யா கனகா ரக்தா சொர்ணா சுப்ரபா அதிரக்தா பகுரூபான்னு இருக்கக்கூடிய அழகான 7 நாக்குகள் அக்னி பகவானுக்கு. தர்பையை 2ஆ பிரிச்சால் எப்படி உடையுமோ அது மாதிரி அக்னி பகவானுக்கு அழகான அந்த நாக்குகள் 7ஆக பிரிந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தை காப்பாற்றுவதிலே அனுகிரகம் செய்யக்கூடிய தேவதையாக தெய்வமாக சூரிய பகவானோடு சேர்ந்து திகழக்கூடிய மூலமூர்த்தியாக அக்னி பகவான் இருக்கார். திருப்புகலூர் திவ்ய கஷேத்திரத்துல சுவாமிக்கே அக்னிபுரீஸ்வரர்னு பேர். அப்பேற்பட்ட அந்த அக்னி பகவான இந்த தினத்துல நினைப்போம். அக்னி நட்சத்திரத்துல அதிகமான வெப்பம் இல்லாமல் நம்மை காப்பதற்கு சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்வோம். நாமும் நம்ம பாத்துல இளநீர் குடிக்கிறதுக்கு முன்னாடி கூட அதை ஸ்ரீவிட்டு சுவாமிக்கு கண்ணுக்கு பின்னாடி காமிச்சிட்டோம். பகவானே இதை சமர்ப்பணம் பண்ணிக்கோ, கண்ணில் காமிக்கிறோம் பிரசாதமா, இதுக்கப்புறம் நம்ம சாப்பிடலாம். சுவாமியுடைய அனுகிரகம் எல்லாருக்கும் உண்டாக்கி தரட்டும். நீங்க இதை பண்ண முடியலன்னா கூட எங்க சாப்பிட்றீங்களோ அதை சீவின உடனே சூரிய பகவான் காமிக்கும். ஹே பரமேஸ்வரா, ரூபமா இருந்துருக்கு எத்தனையோ ரூபங்கள், அதில் உண்டாக இருக்கக்கூடிய சூரிய பகவானே இதை ஏற்றுக்கொள்னு சொல்லி சாப்பிட்டு பாருங்க. அதற்குண்டான மகத்துவமே வேறு. நாம் எவற்றை சாப்பிட்டாலும் அது நிவேதனம் செய்து சாப்பிட்டால் அதற்கு பெயர் பிரசாதம். பிரசாதமாக பருகுவோம். அக்னி நட்சத்திரத்தை பாதுகாப்போம். அக்னி நட்சத்திரத்திலே அதிகமான வெயிலினுடைய தாக்கம் இல்லாமல் சூரிய பகவான் நமக்கு அனுகிரகம் செய்து அருள் புரியட்டும். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.